3 கோரிக்கல் ஃப்ளாஸ்கில் சரிசமமான அளவில் பொட்டாசியம் பர்மாங்கனேட் ஊற்றிக்கிறோம். வலது பக்கத்தில் சல்ஃபரிக் ஆசிடும் இடது பக்கத்தில் சோடியம் ஹைட்ராக்சைடும் ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த மூணுத்துலேயும் சோடியம் சல்ஃபேட்டை சேர்த்துக்கிறோம். சோடியம் சல்ஃபேட் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், எலக்ட்ரானை சேர்க்க போகுது. இப்போ நல்லா கவனிங்க என்ன ஆகுதுன்னு. வலது பக்கத்தில் நிறம் போயிடுது, நடு பக்கத்தில் பழுப்பு நிறமும் இடது பக்கத்தில் பச்சை நிறமும் ஆயிடுது. இதுக்கு காரணம் ஒரு அமில ஊடகத்தில் +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 ஆயிடுது. ஒரு நியூட்ரலான ஊடகத்தில் +7 இருக்க ஆக்சிஜன் ஸ்டேட் +4 மாறிடுது. அதுவே ஒரு கார ஊடகத்தில் +7 இருக்க ஆக்சிஜன் ஸ்டேட் +6 தான் ஆகுது. ஸோ pH மாறுறதுனால ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் மாறுன்றது இது ஒரு நிரூபணம்.